ஹாய் எல்லாருக்கும். இப்படி சூப்பரான, டேஸ்டியான, ஈஸியான ஒரு சிக்கன் கிரேவி செஞ்சிருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். 1 தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு, அதில எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, உளுத்தப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? உங்க காரத்துக்கு ஏத்த மாரி பச்சை மிளகாவ கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் 3 வெங்காயம் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கோட குழம்போட கிரேவிக்கு ஏத்த மாரி தான். ஸோ அதுக்கேத்த மாரி 3 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட் போட்டீங்கன்னாக்கா சீக்கிரமா வதங்கிடும். அதனால தான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு காரம் போட்டுக்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த கார வாசனை போறதுக்கு நல்லா வதங்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. சிக்கன் நல்லா வேகட்டும். சிக்கன் நல்லா வெந்த பிறகு நம்ம அதை எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியும் சிக்கன் வெந்திருக்கா இல்லையான்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கணும்னா டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடும். இந்த ரெசிபி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்பி சொன்ன மாதிரி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி.